ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் இ சேவை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடியை வந்து நாம் எப்படி இணைய வழியில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் வெறும் ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் இருந்தால் போதும், வெறும் 2 நிமிஷத்தில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஓடிடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இசிஐ நெட், அதாவது ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்றத நீங்கள் வந்து கூகுள் குரோமில் வந்து இந்த சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடியில் நேம் சேர்த்துறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய தொகுதி மாறுறது, இல்லை ஓட்டர் ஐடி ரீப்ரிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபார்ம் 8 வந்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு என்ஆர்ஐ கேட்டகரியாக இருந்தீங்க, என்ஆர்ஐ பீப்புள் அப்படின்னா ஃபார்ம் 6A இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன்லேயே போட்டுக்க முடியும். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஓட்டர் ஐடியை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எபிக் டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் எபிக் நம்பர், இல்லைனா ஃபார் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் புதுசாக ஓட்டர் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு தான் நீங்கள் என்ன ஸ்டேட்டாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி எபிக் நம்பர் என்னவோ அது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஓட்டர் ஐடி வாங்கி வச்சுருக்கீங்க, என்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கல ஐ ஹாவ் எபிக் நம்பர் இதை சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்டர் யுவர் எபிக் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஓட்டர் ஐடியோட நம்பர் என்னவோ அதை வந்து போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்பர் போடுறேன். ஓகே, நம்பர் போடுறதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட். இந்த ஓட்டர் ஐடி வந்து நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோமோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழ்நாடுன்ற செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட எபிக் நம்பர், நேமு, ரிலேட்டிவ் நேம், எந்த ஸ்டேட்டு, நம்ம எந்த தொகுதியில் இருக்கிறோம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து நம்ம ஏற்கனவே எந்த நம்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அப்படி நம்பர் இல்லை அப்படின்னாக்கல ஃபார்ம் 8 வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எபிக் நம்பர் கொடுத்து ஸ்டேட்டெல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துடும். கடைசியாக வந்து சென்ட் ஓடிபி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனரு, நீங்கள் எந்த தொகுதியில் எந்த சீரியல் நம்பரில் வந்து உங்கள் பூத் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருக்குது, எந்த தொகுதி, நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த நீங்கள் ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே வேணும் நீங்கள் கட் பண்ணி லேமினேஷன் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்களும் இதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.